நமசிவாய. ஒரு மந்திரம், இந்த ஒரு மந்திரத்தினை குறிப்பிட்ட முறையில் பிரயோகம் செய்து உபயோகித்தீங்கன்னா உங்களுக்கு கோடிக்கணக்கான கடன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி அது நிவர்த்தி ஆகும். அதே போல் பார்த்தோம்னா கோடிக்கணக்கில் நம்ம வெளியில் கடன் கொடுத்துருக்கோம், கொடுத்துட்டு எந்த ஒரு பணமுமே திரும்பி வரல, ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த ஒரு விஷயங்களும் சரியாகும். எதிரிகள் ரீதியான பிரச்சனைகள் சரியாகும். அதே போல் பார்த்தோம்னா நோய்கள் நீங்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த விஷயங்களெல்லாம் பார்த்துடலாம். அதற்கு முன்னால் மிக மிக முக்கியமான வேறொரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சனி ரீதியாக சனி பயிற்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த சனியுடைய ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னே நம்ம சொல்லக்கூடிய நிலைகள் எல்லாமே ஆரம்பிச்சாச்சு. சனி பயிற்சியில் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு பரிகார ஸ்தலம் சேனலில் நான் தனிப்பட்ட வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன். அதில் மேஜராக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டு பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் எப்படி போயிட்டுருக்கு, ஒவ்வொரு முறையும் சனி மீனத்திலே பயிற்சி ஆகும்போது எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை கொடுக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பெரும்பாலும் அது பார்த்தோன்னா நாட்டில் ஏற்படக்கூடிய பிரளயங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாகவும் நீர் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாகவும் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதோட பேட்டர்ன்லாம் எடுத்து கொடுத்துருந்தேன். அதே போல் பார்த்தோம்னா பல பிரச்சனைகள் உருவாகக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. ஏப்ரலில் பார்த்தோம்னா ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் நமக்கு இந்த பஹல்காமில் அட்டாக் இருக்கக்கூடிய ஒரு அட்டாக் நடந்த விஷயங்களும் அதனால் 25 இந்தியர்கள் இறந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ செய்யக்கூடிய நாள், இந்த ஒரு நாளிலே அதிகாலை, அதாவது மிட் நைட்டில் வேளையில் நம்மளுடைய இந்தியா அதோடைய எதிர்வினையை ஆற்ற ஆரம்பித்து விட்டது. அங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 இடங்களில் பல்வேறு விதமான அட்டாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 9 இடங்கள்லையோ 9 ஏவுகணைகள் மூலமாகவோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பல்வேறு விதமான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அஃபிஷியலான விஷயங்கள் இன்னும் முழுமையாக வர ஆரம்பிக்கவில்லை. ஸோ இது முக்கியமான விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, பலரும் இப்பொழுது யூடியூப்பில் இருக்கவங்களாகட்டும், அதே மாதிரி பார்த்தோம்னா ஜென்ரலாக பப்ளிக் டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பார்த்தோன்னா ஒரு 4 நிமிஷத்தில் நினச்சா இந்தியா பாகிஸ்தானை முடிச்சிடும், 4 நாளில் முடிச்சிடும், 40 நிமிஷத்தில் முடிச்சிடும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் மிக மிக முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வீடியோவில் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வரக்கூடிய, அதாவது இப்பொழுதுலேருந்து ஆரம்பித்து ஒரு 7.5 வருஷம் 8 வருஷங்களுக்கு நமக்கு நாட்டு உலகளாவிய லெவல்லையே நமக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். நமக்கும் பார்த்தோம்னா எப்படி அந்த கொரோனாக்கு முன்னால் கொரோனாக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாதிரியான நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே பல்வேறு விதமாக மாறிவிட்டது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். நம்ம குழந்தைங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே போகிறதுல விளையாடுறதுக்கு, வீட்டுக்குள்ளேயே எல்லாமே செல்ஃபோன்லேயே முடிஞ்சிடுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், வீட்டுக்குள்ளேயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமில் செல்ஃபோனை வச்சுட்டே காலந்தல்றது அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி பல விஷயங்கள். செல்ஃபோன்கிறது நமக்கு உடனடியாக உங்களுக்கு சொன்னால் புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். அது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோமோ, அதுபோல் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு இந்திய அளவிலே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமாக, அதாவது நம்மளுடைய எக்கானமியை அஃபெக்ட் பண்ணுற விஷயங்களாகவும் நடக்க ஆரம்பிக்க போகிறது. வரக்கூடிய ஒரு 8 வருஷத்தில் ஓவராலாக நம்மளுடைய இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறது ரொம்ப உச்சத்தில் அடையும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக தெரிந்தாலும், நான் சொல்கிறது எல்லாமே ஜோதிட ரீதியாக அது மாதிரியான விஷயமாக தெரிந்தாலும், தனி மனித வாழ்க்கையிலே பலருக்கு ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் அந்த விகிதாச்சாரங்களும் மிகப்பெரிய அளவிலே விரிவடையும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் நம்மளை நாம் தற்காத்து கொள்வதற்கும், நம் நாட்டை நாம் தற்காத்து கொள்வதற்கும், அதே போல் பார்த்தோம்னா பொதுவாகவே நல்ல விஷயங்கள் வெற்றி மட்டுமே நம்மளுடைய நாட்டிற்கும் நம் நாட்டு மக்களுக்கும் நடைபெறுவதற்கும் நாம் சில விஷயங்கள் செய்ய வேண்டியது. அந்த மாதிரியான ஒரு முயற்சியாக நம்மளுடைய ஆஃபீஸில் பெரும்பாலும் ஒரு வாரத்தில் ஒரு 4 நாள் 5 நாள் அல்லது 5 நாட்கள் துர்கா சப்தசதி பாராயணம், அதாவது சண்டி பாராயணம் செய்யவிருக்கிறோம். அது மாதிரியாக நமக்கு ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரியான ஒரு விஷயமாக அது முன்னெடுத்து செய்யலாம்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய ஒரு 3 மாதம் கிட்டத்தட்ட நவம்பர் எண்டு வரைக்குமே இந்திய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டைம் சரியில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நம்ம எடுத்தோடனே நம்ம பாகிஸ்தான் அடித்து எல்லாத்தையும் முடிச்சிருவோம், நமக்கு எந்த பாதிப்புமே இருக்காது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்ல முடியாது. அவர்கள் இந்த கொரில்லா போர் தொடுப்பதில் வல்லவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம். அதாவது பார்த்தோம்னா மறைஞ்சிருந்து தாக்குறது, வேண்டாத ஆளுகளை விட்டுட்டு அவங்க மூலமாக பார்த்தோம்னா நமக்கு இப்போ நடந்த மாதிரி, இப்போ இந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு போராக வராமல் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் செய்து கொள்வதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் பெயர் பெற்றவர்கள். அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க விஷயம்தான். ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு நாட்டிடம் தான் நம்ம போர் தொடுக்கிறோம். அது நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்துட்டு அவங்க எந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும்போது அதற்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே வரும். நமக்கு எல்லை பகுதி மட்டும்தான் நமக்கு இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வட மாவட்டங்கள் தான் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம ஒதுங்கிவிட முடியாது. நமக்கும் அதற்குண்டான பாதிப்பு அப்படிங்கிறது நேரடியாக இல்லைனாலும் இன்டைரக்டாக தமிழ்நாடு அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் பாதிப்புகள் வரும். ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்திய அளவிலேயே பார்த்தோம்னா அது மாதிரியான ஒரு பாதிப்புகள் தென்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இருந்து வர இப்போ ஒரு 2 நாளாக நடந்திருக்கக்கூடிய ஒரு சில இந்த நிமித்தங்கள்னு சொல்லுவோம், பேட் ஓமன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவோம். நிமித்தங்கள் பேட் ஓமன்ஸ்ன்ற மாதிரியான விஷயமா வராது, நம்ம அசுப சகுனங்கள்னு சொல்லுவோமே அது மாதிரியான விஷயங்கள். நிமித்தங்கள் அப்படின்றது ஒவ்வொரு விஷயங்களை வைத்து எந்த மாதிரியான ஒரு
சூழ்நிலையாக இந்த ஒரு விஷயம் மாறும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கும் பொழுது அந்த நல்ல ஒரு விஷயங்களாக தென்படவில்லைன்னு வைத்துக்கோங்களேன். அதனால் நம்ம வந்து கண்டிப்பாகவே நம்மளுடைய ஒரு பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி, அதாவது நம்முடைய பாதுகாப்பு நான் சொல்கிறது நம்மளுடைய பாரத தேசத்துக்கு அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு, ஒவ்வொரு மக்களுக்கும் உண்டான பாதுகாப்பு அப்படின்றதுக்கு நம்மளுடைய ஒரு ஆன்மீக விஷயத்தை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். தினசரியே நாம் வந்து துர்கை மந்திரங்கள் சொல்லுவது அப்படிங்கிறது, ஈவன் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி காமக்கோடி மட்டிலிருந்து கூட அவங்க சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. அவங்க இதே மாதிரியான ஸ்ட்ரைட்டாகவே மென்ஷன் பண்ணலைனாலும் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் எதுவுமே சரியில்லை, அதனால் எல்லாரும் இது மாதிரி கோயில்கள்லையும் வீட்லேயும் பாராயணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. ஸோ அதனால் துர்கை மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது, ஓம் தும் துர்காய நமக மந்திரம் சொன்னாலும் சரி, ஓம் துர்காய நமக என்ற ஒரு மந்திரம் சொன்னாலும் சரி, தினசரி நம்மளுடைய நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்ய தவறிவிடாதீர்கள். தினசரியே பரிகார விளக்காக நவம்பர் எண்டு வரைக்குமே நம்மளுடைய சந்ததிகள், நம்மளுடைய குடும்பத்திற்கு, நம்மளுடைய நாட்டிற்கு, நம்மளுடைய நாட்டு மக்களுக்கு, நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு எந்த ஒரு தொல்லைகளும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரியாக, அதாவது இந்த விஷயத்தினால அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து நினச்சிக்கிட்டு ஒரு விளக்கு கிழக்கு நோக்கி ஒரு விளக்கு ஏற்றுவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தினசரி அதை ஒரு பரிகார விளக்கு மாதிரி தனி விளக்காக மண் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour 1 hour டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து ஏற்றி வருவது அப்படிங்கிறது அது மிகப்பெரிய ஒரு சக்தியை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். விளக்கேற்றுவது அதோடைய சக்தி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து சொல்லி மாளாதுன்னு வைத்துக்கோங்க. அவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய கிரந்தங்களிலே அந்த விளக்கேற்றுவதுடைய ஒரு பெருமை, அக்னியுடைய ஒரு பெருமை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அக்னிக்கென்று தனியாக புராணமே இருக்கிறது. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை மறந்து விடார்கள். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செய்வது அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லது. நரசிம்ம ஜெயந்தி அப்படின்ற விஷயத்தை பார்த்துடலாம். நரசிம்ம ஜெயந்தி சண்டே அன்னைக்கு வருது. ஸோ இப்போ அந்த சண்டே அன்னைக்கு வரக்கூடிய நரசிம்ம ஜெயந்தி அன்றைக்கே வந்து சின்னமஸ்தா ஜெயந்தியும் வருகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். நரசிம்ம ஜெயந்தி அப்படின்றது உங்களுக்கு தெரிந்திருக்கும், நம்ம வந்து வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம் தான், எல்லோராலும் சொல்லக்கூடிய விஷயங்கள். நாளை என்பதில்லை நரசிம்ம நேரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து இமீடியட்டாகவே வந்து அவரை சரணடைந்தவர்களுக்கு, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், வந்து சரணடைந்தவர்களுக்கு என்றைக்கா ஒரு நாள், வருஷத்தில் ஒரு நாள் நரசிம்ம ஜெயந்தி வருது, அன்னைக்கு போய் நம்ம நரசிம்மரை கும்பிட்டு வந்துட்டோம்னா உடனே அவர் செஞ்சுருவாரான்னு கேட்டால் அப்படி இல்லை. என்னுடைய பர்சனல் லைஃப்லேயே நான் சில விஷயங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சோளிங்கரை பற்றி அவர் கண் திறக்கக்கூடிய ஒரு டைம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, கார்த்திகை மாதம் அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயம் சொல்லியிருந்தேன். ஏகப்பட்ட பேர் அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரியான விஷயமாக போயிட்டு வந்தது. அவர்கள் லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்கள் எல்லாமும் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. டேரெக்டாக வரக்கூடிய கன்சல்டேஷனுக்கு வரக்கூடியவங்களும் சரி, வாட்ஸ்அப்பில் சொல்கிறவங்களும் சரி, இது மாதிரி நிறைய பேர் அது மாதிரியான விஷயமாக பகிர்ந்து கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு எப்போ பார்த்தாலும் நரசிம்மான்னு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக மாறி இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி நாம் வந்து அவரே கதி, வேறு யாருமே இல்லைன்னு, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்ம பிரபத்தியில் சொல்லக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. நரசிம்ம பிரபத்திங்கிறது ஒரு ஸ்தோத்திரம். மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிராதா நரசிம்ம, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவணம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்மன்னு வரும். எல்லாமே நீ தான், என்னோட ஃப்ரெண்டும் நீ தான், என்னுடைய ரிலேட்டிவும் நீ தான், என்னுடைய அம்மாவும் நீ தான், என்னுடைய அப்பாவும் நீ தான், சகலம் நரசிம்மான்ற எல்லாமே நீ தான் அப்படின்ற மாதிரியாக சரணாகதி அடைவது அப்படின்ட்டு. அந்த சரணாகதி அடைந்த காரணத்தினாலே தான் அவர் தூணிலிருந்து வெளிப்பட்டு அந்த ஒரு அவருடைய உக்கிர ரூபத்தையும் அந்த ஒரு வேண்டாத ஒரு விஷயத்தையும் அழித்தார் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அதை வேண்டாத விஷயம்னு தான் நம்ம வந்து சொல்லுவது நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். காரணம் வந்து பார்த்தோம்னா அவர்கள் எல்லாமே துவாரபாலகர்களாக இருந்தவர்கள். யாருக்கு? மகாவிஷ்ணுவிற்கு துவாரபாலகர்களாக இருந்தவர்கள் தான் ஹிரண்யாக்ஷனும் சரி, இரண்யகசிபுவும் 2 பேருமே. ஸோ அவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா மகாவிஷ்ணு உள்பட இவர்களுக்கும் சேர்ந்து இருந்த ஒரு கேர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் எல்லாருமே வந்து ரீபர்த் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு தார்மிக் ஸ்டேட் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எப்படியெல்லாம் நம் உலகில் நம்மளுடைய சனாதன தர்மத்திலே, நம்மளுடைய பாரத தேசத்திலே அப்படின்ற மாதிரியான விஷயமாக பரத கண்டம்னு சொல்கிறோம், அதை ஒரு கண்டமாக நாம் வந்து சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து எப்படியெல்லாம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது, இவ்வளவு காலகாலமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக, பல லட்சம் ஆண்டுகளாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியாக, அதாவது இறைவனே அந்த மாதிரி, இறைவனுக்கே அந்த மாதிரியான கதி அப்படின்றது நம்ம எல்லா தெய்வத்தையும், நிறைய தெய்வத்தை அந்த மாதிரியான விஷயம், சிவனுக்கு நடந்த விஷயங்களை சொல்லலாம், மகாவிஷ்ணுவுக்கு பிரம்மருக்கு நடந்த விஷயங்களை சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ரொம்ப ரெடிமேடாக அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லணும்னா ராமருக்கு நடந்த விஷயத்தை சொல்லலாம். அது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம நரசிம்மரை பொறுத்த வரைக்கும் அந்த சரணாகதி அப்படின்றத வந்து அடைவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இந்த ஒரு நாளிலே தொடங்குவது அதிகப்படியான பலன் தரும்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மஞ்சள் வந்து சுவாமிக்கு போடுற மஞ்சளாக எடுத்துக்கலாம். சுவாமி மாடத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. அதாவது இந்த தனித்தனியாக பிரிக்கிறதே வந்து எனக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது விளக்குக்கு ஏற்றுற எண்ணெய், விளக்குக்கு ஏற்றுற நெய், சுவாமிக்கு நம்ம வீட்டுக்கு செய்கிறது ஒன்று தனித்தனியான, அந்த மாதிரி இல்லாமல் நான் சொல்கிறது வந்து மஞ்சள்
மஞ்சள், விரலி மஞ்சளுடைய பொடி அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுத்து தனியாக வைத்துக் கொள்ளுங்கள். இதில் தான் நீங்கள் ஆகர்ஷணம் செய்ய போகிறீர்கள். இந்த ஆகர்ஷணமானது, இந்த குறிப்பிட்ட மந்திரம் வந்து பல்லாயிரக்கணக்கான முறை, பல லட்சம் முறை பலன் தர வல்லது, பல கோடி முறை பலன் தர வல்லது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். நரசிம்ம அஷ்டோத்திரத்திலும் நமது நரசிம்ம சஹஸ்ரநாமத்திலும் வரக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு மந்திரம். ஸோ இப்போ இந்த ஒரு மந்திராவை தான் நம்ம வந்து இந்த நாளில் வந்து எனர்ஜைஸ் பண்ணி அதை நம்ம பல நாட்களுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு மஞ்சள் எடுத்து தயார் நிலையில் வைத்துக் சொல்லுங்கள். நரசிம்மருக்கு பானகம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ பானகம் தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள். பானகம் வந்து இது வரைக்கும் செஞ்சதில்லை அப்படின்ற மாதிரி தான் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு இது மாதிரியான பானகம் செய்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி, சாதாரணமாக கரைக்கிறது தான். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் செய்யலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மருக்கு நீங்கள் வந்து இந்த நாளிலே நரசிம்மர் கோயிலுக்கு சென்றிருக்கின்றால் அதிகப்படியாக கடன் இருக்கிறது, அதிகப்படியாக பணம் கொடுத்து ஏமாந்து விட்டோம், திரும்பி வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கோயிலுக்கு, நரசிம்மர் கோயிலுக்கு போனீங்கன்னா அனுதினமும் நரசிம்மருக்கு உபாசனைகள் செய்யப்பட்டு இருக்கின்ற கோயில்களுக்கு போனோம்னா அதற்குண்டான பலன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரியான கோயில்களுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே திருமஞ்சனம் செய்வாங்க. இந்த ஒரு நாளிலே கண்டிப்பாக திருமஞ்சனம் நடக்கும். அந்த திருமஞ்சனம் நடப்பதற்கு உங்களால் ஆன ஒரு பொருள் உதவியோ அல்லது வந்து பண உதவி இந்த மாதிரியான விஷயமாக செய்யலாம். மஞ்சள் வாங்கி கொடுக்கலாம், தேன் வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதிரியான சந்தனம் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கொடுப்பதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரியான கஷ்டங்கள் நீடித்து கொண்டே இருக்கிறது பலகாலமாக அப்படின்னா இந்த ஒரு நாளிலே நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு 9 விளக்குகள், சிகப்பு திரி போட்டு 9 விளக்குகள் ஏற்றுவதுங்கிறதும் மிக அதிகமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் செய்கிறதுங்கிறது தனி, அது செஞ்சு தான் ஆகணும். கோயிலுக்கு போக முடிஞ்சதுன்னா இந்த ஒரு விஷயம் செய்யுங்க. கோயிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டில் செய்கிறத மட்டும் பண்ணிக்கலாம். அதேபோல் வீட்டில் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் தெற்கு பகுதியிலே ஒரு விளக்கு கிழக்கு பார்த்து எரியணும். இதுவும் வந்து இழுப்பெண்ணெய் தீபமாகவே இருக்கலாம். நீங்கள் கோயிலுக்கு போகிறது ஏற்றுறதையும் வந்து பார்த்திங்கன்னா இழுப்பெண்ணெய் தீபமாகவே இருக்கலாம். அது வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கஷ்டம் அதிகமாக இருந்தால் வீட்லேயும் நீங்கள் இழுப்பெண்ணெய் தீபமாகவே ஏற்றி விடலாம். சிகப்பு திரி போட்டுட்டு ஒரே ஒரு விளக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அணையா விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியாக அணையா விளக்காக நாள் முழுவதுமே எரியக்கூடிய ஒரு விளக்காக இந்த ஒரு நாளில் ஏற்றுங்கள். அது கிழக்கு பக்கம் பார்த்து தான் இருக்கும். தெற்கு பகுதியில் விளக்கு வைக்கலாமானா தாராளமாக வைக்கலாம். ஸோ அது மாதிரியான டவுட்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. வேறு ஏதாவது கெட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான, அசுப விஷயத்திற்கு மட்டும்தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எங்கேயும் சொல்லப்பட்டது கிடையாது. இந்த ஏரியாலேயே வந்து நமக்கு வந்து விளக்கு வைக்கக்கூடாதுன்றதெல்லாம் சொல்லப்பட்டது கிடையாது. அதனால் தாராளமான முறையில் வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு பர்டிகுலர் நாளில் இது மாதிரியாக இணையா விளக்கு ஏற்றுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன் தரும். ஆல்ரெடி நம்ம வந்து பல முறை சொல்லியிருக்கக்கூடியது நரசிம்மரை பொறுத்த வரைக்கும் மன்யு சுக்தம்னு சொல்லிட்டு ஒரு சூக்தம் ஒன்று இருக்குது. இது நம்ம வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். இந்த மன்யு சுத்தம் அப்படின்றது ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். இந்த மன்யு சுத்தமாகட்டும், அது மன்யு சுத்தம்ங்கிறது எவ்வளோ பெரிய வியாதிகளாக இருந்தாலும் அதை தினசரி கேட்டுக்கொண்டிருந்தால் அந்த வியாதி தீரும் அப்படின்ற மாதிரி இது நான் பலருக்கும் நான் சொல்லி அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதாவது ஸ்ட்ரோக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கால நகர முடியலை, அவங்களால அது எதுவும் சொல்ல முடியாது, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதை பார்த்துக்கிறதுக்கே சரியாக இருக்காங்க, என்னால் வந்து சுவாமி கிட்ட கூட 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்கார முடியலைன்னு சொல்கிறவங்களுக்கு, அந்த மாதிரியான நிலைமையில் வந்தவர்களுக்கு கூட இதை நீங்கள் எடுத்து போட்டு அவர்கள் காது பக்கத்தில் கொஞ்சம் நிதானமாக வச்சுருங்க. அவங்க தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை அது கேட்கட்டும். 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் ஆகும். ஸோ அதை கேட்டுட்டு வரட்டும். அது மாதிரி கேட்டுட்டு வந்தாலே அவர்களுக்கு மாற்றம் தெரியும் என்று சொன்னவர்களுக்கு பெரும்பாலான நபர்களுக்கு அது மாதிரியான ஒரு விஷயங்களிலே மாற்றம் தெரிந்திருக்கிறது. இந்த ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் கிடையாது, பல வியாதிகளுக்கு அது மாதிரியான ஒரு விஷயங்களிலே மாற்றம் தெரிந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நீங்கள் அது அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனில் போடுறதையும் கண்டிப்பான முறையில் கேட்டுடுவாங்க. இது வந்து ஃபஸ்ட் விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மந்திரராஜபத ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அதான் மந்திரராஜம்னு சொல்லக்கூடியது. மந்திரங்களிலேயே ராஜன், மந்திரங்களில் கிங் அப்படின்ற மாதிரி மந்திரராஜபத ஸ்தோத்திரம் அப்படின்ற மாதிரி நரசிம்ம ஸ்தோத்திரம் இருக்கிறது. ருணவிமோச்சன ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது கடன்களை அழிக்கக்கூடியது, ருணங்களை அழிக்கக்கூடியது, நம்மளுடைய ப்ரீவியஸ் ஜென்மா கர்மா எல்லாமே வந்து அழிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதையும் நீங்கள் சொல்லி வரலாம். நரசிம்ம பிரபத்தி நான் இப்போ சொன்ன மாதா நரசிம்ம பிரதா பிதா நரசிம்ம இதெல்லாம் மேக்ஸிமம் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் போடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு நாளிலே நாம் வந்து ஹோமம் செய்யவிருக்கிறோம். பூஜா ஹோமம்.orgல வந்து பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். 11ஆம் தேதி அன்று மதியம் 2 மணிக்கு, சண்டே அன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு நரசிம்ம ஹோமம் நடக்கவிருக்கிறது. அதே மாதிரி அடுத்த நாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சித்திரகுப்த பூஜையும் இந்திர ஹோமம் நடக்கவிருக்கிறது. ரொம்ப ரொம்ப அதீத பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்திரன் வந்து பலரும் நான் வந்து சொல்லி வழிபட்டு கொண்டிருக்கிற நபர்கள் எல்லாமே இந்திரன் எங்களுக்கே இந்திரன் நாங்கள் வச்சுக்கணும், தனிப்பட்ட முறையில் கிடைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன நபர்களுக்கும் அதை வந்து வாங்கி ஒரு சிலையாக சும்மா வைக்கிறத விட ஒரு பூஜித்து கொடுக்க முடியுமா என்று கேட்ட நபர்களுக்காக இந்த முறை வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-108 நபர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நம்ம வந்து இந்திரன் இதற்காகவே செய்யப்பட்டிருக்கிறார். அந்த இந்திரனுக்கு வந்து ஆவாகனம்
ஆவாகனம் செய்யப்பட்டு அந்த இந்திரனை ஆவாகனம் செய்து ஆகர்ஷணம் செய்யப்பட்டு வழங்கவிருக்கிறோம். poojahovam.org இருக்கும். தேவைப்பட்டவர்கள் போய் சங்கல்பம் செய்து கொள்ளலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இந்த ஒரு 2 ஹோமமும், இந்த நரசிம்ம ஹோமமும் உங்களுக்கு ருண விமோச்சன நரசிம்ம ஹோமமாக செய்ய போகிறோம். ஸோ கடன்கள் எவ்வளவு கடன்களாக இருந்தாலும் பணம் திருப்பி வர வேண்டிய விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு அதீத பலன் தரக்கூடியதாக இருக்கும். நாம் வழக்கமாகவே பல காலங்களாக செய்து வரக்கூடிய நரசிம்ம ஜெயந்தி ஹோமமாகட்டும், அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த செவ்வாய் ஜெயந்தி ஹோமமாகட்டும் ரொம்ப ரொம்ப பிரசித்தி. எல்லாருக்குமே அதனால் மிகப்பெரிய பலன்கள் கிடைத்து வந்திருக்கிறது. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு, இப்போ நரசிம்மர் விஷயத்துக்கு அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மந்திரங்கள் எல்லாமே நீங்கள் சொல்லலாம். அதிகப்படியான ஒரு பலன் தரும். நம்ம சொல்லியாச்சு. கோயிலில் போய் பண்ணுங்கன்றதையும் நான் சொல்லியாச்சு. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு தடவை திருப்பி ரீகலெக்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யலாம். வீட்டில் விளக்கேற்று வையுங்கள். இதுவும் வந்து நல்ல ஒரு பலன் தரும். நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு மந்திரத்தினை வந்து பார்த்தீங்கன்னா சர்வ சித்தி பிரதாயகாய நமக என்ற ஒரு மந்திரம் தான் அந்த 1008 முறை சொல்ல வேண்டிய மந்திரம். இது ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 1008 3 முறை மதியம் வந்து சொல்லலாம். தாராளமான முறையில் மதியம் வந்து மந்திரம் சொல்லலாம். மதியம் சொல்லுவது வந்து பார்த்தோம்னா செல்வ வளம் பெருகுவதற்கு அப்படின்ற இதெல்லாமும் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ விநாயகர் வழிபாடு செய்து விடுங்கள். அதுக்கப்புறம் நரசிம்மர் படத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா விளக்கை, வேற ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த ஒரு விளக்கு இந்த தெற்கு பகுதியில் இருக்கிறத தவிர சாமி மடத்தில் இருக்கிற விளக்கில் வந்து நரசிம்மராக பாவனை செய்து கொண்டு அவருக்கு வந்து அரளிப்பூ, துளசி இது மாதிரியான ஒரு பூக்களை வந்து நீங்கள் வந்து போடுவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். அதே போல் வந்து பார்த்தோம்னா நமக்கு பானகம் வைத்து அவர்களுக்கு நிவேதனம் செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இந்த மந்திரத்தினை வந்து ஒரு 1008 முறை சொல்கிறது. இந்த 1008 முறை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முன்னால் ஒரு வெத்தலையை வச்சுக்க வேண்டியது. அந்த வெற்றிலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மோதிர விரலாகட்டும் கட்டை விரலாகட்டும் அதிலிருந்து மஞ்சளை எடுத்து ஒவ்வொரு முறையுமே வந்து சர்வசித்தி பிரதாயகாய நமக, சர்வசித்தி பிரதாயகாய நமகன்னு போடுங்க. 1008 முறை போடுற அளவுக்கு அந்த வெத்தலையில் இடம் இருக்காது அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு தட்டில் வெத்தலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக மேலே வச்சிடலாம் சுற்றி. அதுக்கப்புறம் அது மேலே போட்டுட்டு வரலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் உங்களுக்கு சிரமமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தால் 108 மந்திரம் சொல்வதற்கு அது வரைக்கும் கையில் வச்சுட்டு எனர்ஜைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதாவது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஆகர்ஷணம் செய்கிறீர்கள், மந்திரிக்கிறீர்கள். அது மாதிரியான ஒரு முறையாக அதை கையில் வைத்துக் கொள்ளலாம். அது மாதிரி கையில் வைத்துக்கொண்டு இந்த 108 முறை சொன்னதுக்கப்புறம் அதை வந்து ஒரு தடவை போட்டுடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் தான் போட வேண்டியிருக்கும். ஸோ அது மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த மஞ்சள் இருக்குல்ல அதை எடுத்து நல்லா குழைச்சி நெற்றியில் இட்டுக்கொள்ளலாம். தொப்புளில் இட்டுக்கொள்வது அதிகப்படியான பலன் தரும். தினசரி இது மாதிரியான விஷயம் செய்யலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். அதை வந்து சிறிதளவு எடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த இது இருக்கு இல்லையா, நம்ம குளிக்கிற தண்ணி, அந்த குளிக்கிற தண்ணியில் போடுறது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் ஜென்மாவோட கர்மாஸ் எல்லாத்தையுமே, அதாவது சில விஷயங்கள் தவறாக நம்மளுடைய விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதனால தான் நமக்கு வந்து இந்த கடன்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு சேர்கிறது. அதுக்காக தான் ருண விமோச்சன ஸ்தோத்திரம்னே நரசிம்மருக்கு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கிறது. இந்த ருணமாகட்டும், அதே போல் வந்து பார்த்தோம்னா சத்ருவாகட்டும், ரோகமாகட்டும், நோய்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஒரு மந்திரம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன வரத்தை கேட்டாலும், அதாவது ஒரு பக்தன் எந்த வரத்தை கேட்டாலும் அந்த வரத்தை அள்ளி கொடுப்பவனே என்பதுதான் இந்த ஒரு மந்திரத்தினுடைய அர்த்தம். ஸோ இந்த ஒரு மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரமாக பார்க்கப்படுகிறது. நான் வந்து ஏற்கனவே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சில முக்கியமான மந்திரங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லிட்டு என்னுடைய மந்திர ரகசியங்கள் புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். அது மாதிரியான ஒரு ரகசியமான ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ஸோ இந்த ஒரு மந்திரத்தினை சொல்லி நீங்கள் வந்து 1008 முறை 3 முறையாக ஒரு நாளைக்கு வந்து 1008 நீங்கள் வந்து காலையில் மத்தியானம் சாயங்காலம் அப்படின்னு செஞ்சீங்கனாலும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நிறைய மஞ்சளும் சேரும், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி தொப்புளில் வைத்துக்கொள்வது, நெற்றில் வைத்துக்கொள்வது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து நல்ல ஒரு பலன் தரும். கொஞ்சம் நீரில் போட்டுட்டு தலையில் எல்லாருக்கும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஒரு அஷ்டதிக்குகளுமே போடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுடைய பீரோவில் தெளிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். கேஷ் பாக்ஸ் வைக்கிற இடத்துல தெளிக்கிறது, இத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பல்வேறு விதமான பலன்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஒரு மந்திரம் இருக்கும். அதனால் இந்த நரசிம்ம ஜெயந்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த இத்தனை விஷயங்களையும் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் செய்து முடிப்பதற்கு முதலிலேயே விநாயகரிடம் அனுமதி பெற்று தரையில் எதுவும் வந்து அப்படியே உட்காரக்கூடாதுங்கிறதையும் நான் பல முறையாக சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 500-600 தடவையாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அது வந்து ஏதாவது ஒரு மேட் போட்டு உட்காந்துக்கோங்க. வெறும் தரையில் உட்காந்து செய்யாதீங்க. அல்லது நீங்கள் ஒரு சேரில் போட்டு உட்காந்திங்கன்னா கால் வந்து தரையில் படாமல் ஒரு மேட் போட்டு அதில் அது மாதிரி உட்காருங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே உட்கார முடியாத சூழ்நிலையாக இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களாம் அது மாதிரி செய்யலாம். ஸோ இத்தனை விஷயங்களுமே நீங்கள் செய்யுங்கள். அந்த ஒரு 5 விதமான விஷயங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, பஞ்ச பூஜை என்று சொல்லக்கூடிய தீபம், தூபம், நிவேதனம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நைவேத்தியம். இந்த நைவேத்தியமாகட்டும், தூப தீப ஆரத்தி நைவேத்தியம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக முதல்ல நம்ம தீபம் ஏற்றி வைத்து விடுகிறோம், தூபம் போடுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். பூக்களை போடுகிறோம் அப்படின்னா புஷ்ப தூப தீபைகி சகல ஆராதனை அப்படின்னு வரும். ஸோ அது மாதிரி இப்போ அந்த புஷ்பம், தூபம், தீபம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆரத்தி காட்டுறது, அதுக்கப்புறம் நிவேதனம்,
இத்தனை விஷயங்களுமே கந்தம், மெயினாக வந்து கந்தம் வைக்கணும், அதை மறந்துட்டேன் நினைக்கிறேன். கந்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மருடைய நெற்றியிலே வந்து சுத்தமான சந்தனத்தை அரைத்து வையுங்கள். சந்தனம் வந்து வெள்ளை சந்தனம் வைக்காதீங்க, யூஸ் கிடையாது. இல்லை உங்களுக்கு வந்து மஞ்சள் தான் சுத்தமாக இருக்குன்னா மஞ்சளை மட்டும் நீங்கள் வந்து அவருக்கு குழைச்சி மஞ்சளை வச்சாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நான் சொன்ன மாதிரியான இந்த ஒரு மந்திரங்கள் எல்லாம் கேட்டு வருவதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம சிவாய்.